வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மேத்தி சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மேத்தி சப்பாத்தி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மேத்தி லீவ்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரை பேன் வச்சுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அரை கட்ட அளவுக்கு நான் மேத்தி லீவ்ஸ் ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இந்த மேத்தி லீவ்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் அந்த மேத்தி லீவ்ஸோட நல்லா கலந்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இது வதக்கினாலே போதும். இப்போ இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மாவோட ஆட் பண்ணி பிசைஞ்சிடலாம். ஒரு பவுலில் நான் 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருந்த மேத்தி லீவ்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பவுலில் நான் இந்த மாவு பிசைகிறதுக்கான தண்ணி லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி சூடு பண்ணி ஆட் பண்ணுறதுக்கான காரணம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை ஆட் பண்ணி மாவை நல்லா அழுத்தமாக பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகிடும். இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாவு மேலே நல்லா தடவிட்டு நான் இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அளவுக்கு இந்த மாவு நல்லா ஊறட்டும். அப்போ சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி இந்த மாவை நான் பிரட்டிக்கிறேன். இப்போ இந்த மாவு நல்லா மெலிசாக பிரட்டிக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சு அது நல்லா சூடாகட்டும். நம்ம பிரட்டி வச்சுருக்க மேத்தி சப்பாத்தியை இதில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் 2 சைடும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக நெய் 2 சைடும் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா சுட்டு எடுத்துக்குங்க. இப்போ நம்மளோட மேத்தி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.